सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஆயிரம் கரங்கள் நீட்டி அழைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி. பரிந்து சாலச் சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நானிலம் உலகாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. ஆஹா, அடாடாடா, இது என்ன கொரட்டையா? இது பைக் கவுண்ட் ஏரோப்ளான் போற சவுண்டுல கேக்குது. அம்மா தங்க லட்சம் என்ன 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 செய்ய போற? பூசு காட்டுறேன். நான் காய்ச்சிக்கிறேன். பூசு காட்டுறேன்னு காலை காய்ட்டுறீங்க. இருங்க, எங்க போறா? பூடு சொல்லேன்னு அருவாள் எடுத்துட்டு வர போறாளா? தங்கலட்சுமி, அம்மா தங்க, என்னடா இது? என்ன தீயணைக்கும் படையில் சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற? ஒண்ணுமே புரியலையே. குடிங்க தண்ணி தண்ணி. ஓஹோ, அதாவது புருஷங்காரன் வெளியே போயிட்டு வந்தோடனே புடிச கயட்டணும் கோட்டை கயட்டணும் குடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது? ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் நான் சரியா செஞ்சிருந்தேன் இல்லைங்க? சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்குது. ஹார்டா? எங்க இருக்குது? அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்க ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது. அதாவது ரொம்ப கொடூரமா இருக்குது. கொடூரமா? ஆமா, ஒண்ணும் புரியல. முரட்டுத்தனமா இருக்குங்கிற. அது போக போக சரியா போகுங்க. சரியா போகுமா? போனா சரி. ஏங்க என்ன என்ன செய்யணுங்க? சொல்றேன். அம்மா, என்ன கவாத்து படுற? உங்க கூட வர்றேங்க. கூடையும் வேணாம் முறவும் வேணாம். என்ன செய்யணும்னு கேட்டீங்களா? ஆமாங்க. பின்துவங்கி முன்னெழுவாள் பத்தினி. அப்படின்னா என்னங்க? என்னன்னா புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னால தூக்கி முன்னால எழுந்திருக்கணும். ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சிக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்? நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். எனக்கு முதுகுக்கு பின்னாலேயே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமேல் நீ எழுந்திருக்கல. ஐயோ, நான் என்ன சொல்றேன், நீ என்ன கேக்குற? நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும். முடியுமா? ஆத்தாடி, இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல? இதுவும் கஷ்டமா? நீங்க பேய் அலையிற நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கிறீங்க எந்திரிக்கீங்கிறத எனக்கு தெரியாது. என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி. அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு டம்ளர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு வந்து அம்மா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது. ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் சிரிப்பாச்சி இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ணேன்? அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்கோமே. முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க. சரி, என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க. நான் போய் காப்பியை காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி? இது அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், உங்க பாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதன் இருக்கிறானே ஆள வந்தான், அவன் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கம் போல இருக்கிறாங்க. அடடா, இவங்கண்டவா தம்பதிகள், என்ன அடக்க ஒடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம். அட நீங்க என்னங்க, எங்க அண்ணன் தம்பிய கூட தான் நான் குடுத்தன நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க. அவன்ங்கிறது நாயை கூப்பிடுறான். நீ குடுத்தன பண்றது எங்க பார்த்தான்? 2 வருஷம் கழிச்சு வர சொல்லியிருக்கேன்.
அதெல்லாம் நாளடவுல சரியா போகணும்னு வச்சுக்கேன். இப்ப சமையல் ஆயிடுச்சோ? ஆயிடுச்சு. மிளகா தான் அரைக்கணும். நான் வந்து அரைச்சு தரேன். ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம், துவையல் தான். துவையலா? தங்கலட்சுமி, தங்கலட்சுமி. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, இங்க வா. நேத்து மசாலா தோசை செய்தியே, தோசை தான் இருந்தது, மசாலாவை எவனோ லாவிக்கிட்டு போயிட்டான். பூரின்னா நல்லா செய்யுது. என்ன? சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன். வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன். சேர்த்து வச்சு ஆணி அடிச்ச மாதிரி உட்கார். எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆழாக்கு கோதுமை மாவை எடுத்து போடணும். அதான் எனக்கு தெரியும். தெரியுமில்ல? தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு 2 உப்புக்கல்ல போட்டு நல்லா பிசையணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் உருண்டையா உருட்டிக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? அதுதாங்க எனக்கு தெரியும். அப்பளம் குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன செய்யணும்? அதுதாங்க எனக்கு தெரியும். தெரியாது இல்ல? பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே. இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு அதான் எனக்கு தெரியுமே. அது நிறைய தண்ணியை ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே. நல்லா குழைச்சு அதான் எனக்கு தெரியுமே. வச்சு வையே, நான் வந்து குதிக்கிறேன். அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன எதமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி? அதான் எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியும். பெரிய மேதாவி மாதிரி. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். நான் பூரிய பத்தியா? இல்லீங்க, இது முக்கியமான விஷயங்க. ஓஹோ, தங்கலட்சுமி, பூரிக்கு ஏற்பாடு பண்ணு. பையன் என்னமோ சமாச்சாரம் சொல்லணுமா, கேட்டு வரேன். என்னடா? நம்ம ஐயாவை அடிச்சு போட்டாங்க. யாரு? எங்க அப்பாவையா? இல்லீங்க, உங்க சிநேகிதர் ஆள வந்தாரு இருக்காரு. ஆமா. அவரை ஜமீன்தார ஆளை வச்சு அடிச்சு போட்டாரா. எங்க பார்த்தாலும் பேசிக்கிறாங்க. ஊரெல்லாம் புகையுதுங்க. புகஞ்சா நெருப்பாயிடுமாடா. ஏய், இது விஷயமா ஒரு பையனை நான் சந்திக்க வேண்டியது இருக்கு. நான் போய் பாத்துட்டு வர்றேன். சரிங்க. இவ பூரி சுடன்னு உள்ள போயிருக்கிறா. மாவு கிட்ட ஏதாவது தகராறு பண்றாளான்னு பாத்துட்டு வா. சரிங்க. ஐயா, நெருப்பு வைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச? சிகரெட் எடுத்துட்டீங்களே. சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? சொன்னேனா? பின்ன ஏன் நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டு இல்ல, நீ காக்கா பிடிக்கிற. என்ன செய்த சொல்லு. இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க. சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன். அதான் உப்ப தின்னுட்ட. உப்ப தின்னு உப்பு. நீ செய்த தப்பு அதுதானே எனக்கும் தெரியல. எனக்கு தெரியல. என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? நீ கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா. ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்குன்னு அடிச்சுக்குது? கிடையாத முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கை காலெல்லாம் அப்படி உதறது? என்ன சமாச்சாரம்? புல்லு வெட்டினேன். டெய்லி வெட்டுறவன் தானே? இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன். ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற நீ? சுடுதுல்ல? சுடுது. சொரணை இருக்குல்ல? இருக்கு. பின்ன உள்ளத சொல்லு. சொல்லு. அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிக்கையில எழுத மாட்டீங்களா? எழுதுல சொல்லு. நான் ஒண்ணுமே செய்யலைங்க. ஏண்டா இதேடா பத்திரிக்கையில போடுவாங்க? ஏடா வெறும்பயல, என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? டேய், இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல? லாரி வரும். லாரி வரும். இவர் பெரிய அரசியல் கைதி. லாரி வரும். நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் 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 வந்து கழுத்தை புடிச்சு தெருவா இழுத்துக்கிட்டு போகும். எஜமா, அந்த நாய்கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க. அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்து. நான் ஒண்ணும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. சரி. என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகுதோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத்தை சொல்லி பண்ணும். ஐயா, நான் ஒண்ணும் செய்யல. ஒத்துக்கணும், ஒத்துக்கணும். சரி, அவ்வளவுதான். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். காதல் பாட்டு
என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? தனிமையில் வானம், சபையிலே மௌனம், உறவுதான் ராகம், உயிரெல்லாம் பாசம், அன்பு கண்ட நெஞ்சில் அனுபவம் இல்லை. என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? என்ன பாடத் தோன்றும்? அர்ஜெந்தர் கடை ஆம்பளைட்டா, நாயர் கடை ஆம்பளைட்டா? திருட்டா போறோம். பேசாம உட்காரியா. வாழ்க்கையோட போராடிக்கிட்டே ரங்கதுரை மறுபடியும் நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கான். அதை புரிஞ்சிக்காம இந்த படுவாவிங்க இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. போட்டு புதுசா நாடகம் நடத்த போறேன்னு சொன்னீங்க. இல்லையா, கள்ளு பிள்ளையாராட்டம் உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த வேஷத்தை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது பேச போறியா இல்லையா? என்ன அது? எவ்வளவு கத்துனாலும் அசையாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கானே. To be or not to be? வாழ்வதா சாவதா? To be or not to be? That's the question. Whether it is nobler in the mind to suffer the slings and arrows of outrageous fortune, or to take arms against a sea of troubles and by opposing end them, to die, to sleep no more. And by your sleep to say the end of our cake and the thousand natural shots that flesh is heir to. इनकलाब जिंदाबाद, हिंदुस्तान जिंदाबाद. इनकलाब जिंदाबाद, हिंदुस्तान जिंदाबाद. பாரதமே என்னருமை, பாரதமே உன்னடிமை, தீரு மட்டும் போரிடுவோம் அன்னையின் ஆணை. பாரதமே என்னருமை, பாரதமே உன்னடிமை, தீரு மட்டும் போரிடுவோம் அன்னையின் ஆணை. தாயகமே என் இனிமை, தாயகமே உன் உரிமை, காப்பதற்கு போரிடுவோம் தந்தையின் ஆணை. இமயத்தில் வட எல்லை, குமரியில் தென்கெல்லை,
வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை இமயத்தில் வட எல்லை குமரியில் தென் எல்லை வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை எங்கள் பொன்னாடு என்னாலும் எம்மோடு கொள்ளை செய்வோரை பழி செய்வோம் பூண்டோடு நல்லோர்கள் தம் நெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும் ஆர்ப்பாட்ட அலைவோசை வர வேண்டும் எல்லோருக்கும் வாழ்வென்னும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும் பகைவரை விடமாட்டோம் மலைதனில் விழமாட்டோம் உரிமையை தரமாட்டோம் விடுதலை விதை போட்டோம் பகைவரை விடமாட்டோம் மலைதனில் விழமாட்டோம் உரிமையை தரமாட்டோம் விடுதலை விதை போட்டோம் தாயின் கண்ணீரே வழி காட்டும் புது வெள்ளம் நாய்கள் வெளியேற வழி சொல்லும் அவை உள்ளம் இந்நாட்டை ஆள்கின்ற திருடர்கள் ஒழியாமல் தேசிய நெஞ்சங்கள் ஓயாது 300 துப்பாக்கி சுட்டாலும் செத்தாலும் நான் கொண்ட எண்ணங்கள் மாறாது துணிந்திடும் மனம் கொண்டு சுதந்திர கொடி உண்டு இளைஞர்கள் படை உண்டு தலைவனின் துணை உண்டு துணிந்திடும் மனம் உண்டு சுதந்திர கொடி உண்டு இளைஞர்கள் படை உண்டு தலைவனின் துணை உண்டு இங்கே ஒரு காந்தி இருக்கின்றான் அவன் வாழ்க தெற்கே ஒரு காந்தி வருகின்றான் அவன் வாழ்க பாரதமே என் அருமை பாரதமே உன்னடிமை தீரு மட்டும் போரிடுவோம் அன்னையின் ஆணை தாயகமே என் இனிமை தாயகமே உன் உரிமை காப்பதற்கு போரிடுவோம் தந்தையின் ஆணை இன்கிலாப் ஜிந்தாபாத் இந்துஸ்தான் ஜிந்தாபாத் அரசே, உன்னுடைய கடைசி விருப்பம் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். இந்திய மண்ணிலே பிறந்த எனக்கு வேறு என்ன விருப்பம் இருக்க போகிறது? அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் இதே இந்திய மண்ணிலே இந்திய தாயின் வயிற்றிலே மகனாக பிறக்க வேண்டும், வெள்ளையர்களை அடித்து விரட்ட வேண்டும், இந்த நாட்டின் விடுதலைக்காகவே உயிர் துறக்க வேண்டும். இதுதான் என் கடைசி விருப்பம். இன்கிலாப்!